வணக்கம். இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். மாசி மாதம் முதல் நாளன்னைக்கு இந்த 120 நிமிடத்தை தவற விடாமல் நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது மாதம் முழுவதும் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதுமே பணமும் நகையும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 120 நிமிடத்தை தவற விடாமல் நம்ம செய்யும் வழிபாடு அப்படிங்கிறது குபேர யோகத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை. ஒவ்வொரு மாதத்துக்குமே தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாசி மாதத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாசி மாதம் புனித நீராட உகந்த மாதமாகவும் அதே போல் சுப நிகழ்வுகள் செய்ய உகந்த மாதமாகவும் போற்றப்படுது. இந்த மாதத்தில் தான் சகல வரங்களையும் அருளும் மகா சிவராத்திரி, சிவபாலன் முருகனை வழிபட உகந்த மாசி மகம், முன்னோர்களோட ஆசிகளை பெற்றுத்தரும் மாசி அமாவாசை, இப்படி எல்லா புண்ணிய தினங்களும் இந்த மாதத்தில் தான் வருது. இந்த மாசி மாத துவக்க நாள் அன்னைக்கு, அதுவும் பிப்ரவரி 13ஆம் தேதி குரு நாளோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு நாளில் மாசி மாதத்தோட முதல் நாள் துவங்குவதால் குபேர யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார இந்த ஒரு வழிபாடு நம்ம செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவ பணமும் நகையும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம தவறவிடக்கூடாது. குபேர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா நாளை செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வியாழக்கிழமை குபேர யோகம், குபேர நேரம் அப்படின்னு சொன்னோன்னா மாலை 5 மணியிலிருந்து 8 மணி. அதில் குறிப்பாக நம்ம 6 மணியிலிருந்து 8 மணி எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு அதற்கு பிறகு நிலை வாசல் படிக்கு அந்த நேரத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து சந்தனம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே உன்னதமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். குபேர யோகம் கிடைக்கணும், குபேர சம்பத்து நமக்கு இருக்கணும், செல்வமும் பணமும் நம்ம வாழ்வில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக இந்த 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார வீட்டில் குபேர விளக்கு இருந்தால் அதை தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாதவங்க மண்ணிலான அகல் விளக்கு சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த தீபம் ஏற்றி, குறிப்பாக ஒரு பவுலில், அது பித்தளை பவுலாக இருக்கட்டும் அல்லது கண்ணாடி பவுலாக இருக்கலாம், இந்த பவுலில் நிரம்ப பச்சரிசி எடுத்துக்கலாம். அந்த பச்சரிசிக்கு மேலாக கட்டாக பணம், அது 10 ரூபா கட்டு நோட்டு கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 20 ரூபாக நோட்டு கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டாக அந்த நோட்டுக்கட்டை அந்த பச்சரிசி மேலே வச்சுட்டு, அது மட்டுமல்ல நம்ம வீட்டில் என்ன நகை, அது சின்ன ஒரு மோதிரமாக இருந்தாலும் அந்த நகையையும் அந்த பச்சரிசி மேலே வச்சுட்டு மனசார நம்பிக்கையோட இந்த நகையும் செல்வமும் எங்கள் வீட்டில் நிரம்பி வழியணும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோட குபேர பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குபேர பகவானுக்கு நெய்வேத்தியமாக வெள்ளை நிறத்திலான பால் பாயாசம் செய்து வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து பச்சரிசி மேலே நோட்டுக்கட்டு குறிப்பாக கட்டாக வச்சது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் ரூபாய் நோட்டுகள் உங்களால் எவ்வளவு முடியுதோ 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், இப்படி விதவிதமாக ரூபாய் நோட்டுகளை வைத்து தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வழிபாடு செய்யணும். இந்த நேரத்தில் ரொம்பவே நம்பிக்கையாக குபேரனோட யோகம் எங்களுக்கு கிடைக்கணும், நாங்கள் வைக்கும் இந்த பணமும் நகையும் எங்கள் வாழ்நாளில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், சேமிப்பாக எங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், பணப்பற்றாக்குறை நீங்கணும், வரும் பணம் எங்கள்கிட்டயே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி நம்பிக்கையோட இந்த 120 நிமிடங்களில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது குபேர யோகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். குபேர பகவான் நமக்கு தங்கு தடையில்லாத செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. இந்த குபேர யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா
மாசி மாத முதல் நாள் அன்னைக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது, அதிலும் குறிப்பாக 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடு. குபேர யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழிபாட்டை மாசி மாதம் முதல் நாளன்னைக்கு குபேர நாள், குரு பகவானின் நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நாளில் மாலை நேரத்தில் செய்து குபேர யோகம் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.